பொதுவா நம்மாழ்வார் ஐயாவுமே அந்த டீ குடிக்கிற அந்த ஒரு வகை நமக்கு சொல்லிக் குடுத்திருப்பார். அப்ப அந்த விஷயம் தான் ஸ்ரீலங்கால நடைமுறையில இருக்கா? நம்மாழ்வாரும் ஒரு முருக எனர்ஜி தான். யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தியையும், மருத்துவத்தையும், ஞானத்தையும் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அதுதான். நம்மாழ்வார் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஆற்றல் தான். அவர் சொன்ன மாரி தான், இலைகள் இருக்கு இல்லையா? கிரீன் டீன்றது என்னன்னா, கிரீன் கலர் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம டீ வச்சு குடிக்கலாம். எல்லாமேன்றதுல நம்மளுக்கு புரியும். இப்போ லெமன் டீ போடுறோம் இல்லையா? அதே மாரியே புதினால போடலாம். இருக்கக்கூடிய அத்தனை மூலிகைகளையும் அவர் அத வழிமுறைப்படுத்தி அத குடிக்கும் பொழுது தான் நான் இப்ப சொன்னேன்ல, சொன்னேன் இல்லையா? நம்ம உடலுக்குள்ள நம்ம எத எடுக்கிறோமோ, அதனுடைய நீங்க அத கொதிக்க வைக்கிறீங்க இல்லையா? அந்த ஆவி வெளியேறுது பார்த்தீங்களா? அந்த ஆவி மீண்டும் உன்னை சேரும். மீண்டும் பிறந்த இடத்துக்குள்ளே சேரும். நம்ம எப்படி? நம்ம கருவறையில் மறுபடியும் நம்ம பிறக்கிறோம். மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் அப்படின்னா, சிவன் என்ன சொல்றாங்க? சுடுகாட்ல தான் அவர் அமர்ந்திருப்பார்ன்றாங்க. ஏன்? சுடுகாட்ல தான் மீண்டும் அந்த உயிர்கள் அந்த உடல் புதைக்கப்பட்ட இடத்துல தான் சிவலிங்கத்த வைக்கிறோம். இப்ப பாருங்க எங்கே பார்த்தாலும் சிவலிங்கத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு கிணறு தோண்டுறாங்க எங்களுக்கு சிவலிங்கம் வருது. இதுக்கு என்ன காரணம்? பழமையெல்லாம் இப்ப மறுபடியும் அந்த எனர்ஜி வெளிய வந்துட்டு இருக்கு. சிவலிங்க தத்துவம் அதுதான். சிவனுடைய தத்துவம் அதுதான். சுடுகாட்டு சாமி. சிவன் சுடுகாட்டுல தான் இருப்பாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அந்த அணு மீண்டும் பிறவாநிலை ஏன் சொல்றேன்? மீண்டும் மீண்டும் அது பிறந்துகிட்டு தான் இதத்தான் மாணிக்கவாசகர் அந்த சாதத்தினுடைய ஆவிய காமிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு புரியணும். அப்ப கிரீன் டீ அப்படின்றது என்னன்னா, அந்த பச்சை எத ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஆக்ஸிஜன்.